இந்த பெண் தனது பாண்டுகளை இறக்கி மலம் கழிக்க தயாராக இருக்கிறாள். அவளுக்கு திடீரென தெரிகிறது அவளுடைய மேலாளி அடுத்த கதவுக்கு இருக்கிறாள். பெண் அமைதியாக உட்கார்ந்து, ஏனெனில் அவளுக்கு மலம் கழிக்கும் போது சத்தம் செய்ய மிகவும் அசௌகரியமாக இருந்தது. ஆனால் மேலாளி மெதுவாக கழிப்பறையில் டிஷ்யூ பேப்பரை பரப்பி உட்கார்ந்து கொண்டாள். அந்த மேலாளர் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக எந்த சத்தமும் செய்ய விரும்பவில்லை. பெண் தனது பேருந்து விரைவில் செல்லுமாறு எதிர்பார்க்கிறாள். ஆனால் அவளுடைய மேலாளி இதற்குள் மிகவும் நேரம் எடுத்துக் கொள்கிறாள். இப்போது பெண் இதை மேலும் நேரம் தடுக்க முடியவில்லை. ஆனால் அவளுக்கு அடுத்த கதவின் அருகில் நீர் ஓடும் சத்தம் கேட்கிறது. இறுதியாக மேலாளி மலம் கழிப்பதை முடித்துவிட்டாள். ஆனால் அப்போது மேலாளியின் பையிலிருந்து லிப்ஸ்டிக் விழுந்து அவளுடைய கால்களின் முன்னால் வந்து விழுகிறது. அவளுக்கு மேலும் அசௌகரியமாக தோன்றுகிறது. ஆனால் அவள் விரைவில் தனது காலால் லிப்ஸ்டிக்கை பேருந்து நோக்கி வீசுகிறாள். மேலாளி அவளை எடுத்து கைகளை கழுவுவதற்காக வெளியே செல்கிறாள். இப்போது பெண்ணின் பொறுமை தனது எல்லைக்கு வந்துவிட்டது. அவள் இதை மேலும் தடுக்க முடியவில்லை. ஆனால் அவளுடைய மேலாளி வெளியே கண்ணாடியில் மேக்கப் செய்ய ஆரம்பித்தாள். சில நேரம் வரை வெளியிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. பெண் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை அவள் பேருந்து அங்கேயே இருக்கிறது மற்றும் அவள் அந்த சத்தத்தை கேள்வி கேட்டாள்.